அயோத்தியா காண்டம் சாப்டர் 41. இப்படி லோகநாதனான ராமன் நகரத்தை விட்டு கிளம்பும் போது அந்தப்புறத்து ஸ்திரீகள் எல்லாம் புலம்ப ஆரம்பிக்கிறார். ஒரு கதியுமே இல்லாத எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த கஷ்டமும் வராம எல்லா இஷ்டங்களையும் பூர்த்தி பண்ணி காப்பாத்தின ரகுநாதன் எங்களை விட்டு போறானே, நாங்கள் என்ன பண்ணுவோம்? நாங்கள் யாரை சரணமடைவோம்? எங்களுக்கு யார் கதி இருக்கா? தன்னை மற்றவர் தூஷிச்சாலும் கூட கொஞ்சம் கூட அவன் கோபிக்க மாட்டானே. கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் விலக்கி அப்படி கோபிக்கிறவாளை கூட சமாதானம் பண்ணுவானே. சுகதுக்கங்களால் மாறாத சுபாவத்தை உடைய அந்த மகாத்மா எங்க போறானோ? தன் தாய் கௌசல்யை போலவே எங்களிடத்திலும் கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லாம நடந்துக்க கூடிய அந்த மகாத்மா எங்க போறானோ? கைகேயினுடைய அந்த ஹிம்சைய பொறுக்க முடியாம மகாராஜா சர்வலோக ரட்சகனான அந்த ராமனை காட்டுக்கு துரத்திட்டாரே, அவன் எங்க போறானோ? எல்லா பிராணிகளிடத்திலும் அன்பாகவும் சத்தியம் தவறாமலும் இருக்கக்கூடிய அந்த தர்மாத்மாவான ராமனை காட்டுக்கு அனுப்பின நமது மகாராஜா எப்பேற்பட்ட புத்திஹீனன் அப்படின்னு சொல்லி அந்த எல்லா பொங்கலும் வாய விட்டு அழறா. தசரதருடைய காதுல அவளுடைய இந்த புலம்பல் எல்லாம் விழருது. அதை கேட்டு கேட்டு அவருக்கு மூர்ச்சை அடைஞ்சுடுறார். அதாவது தசரதருக்கு இப்ப எப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் ரொம்ப எல்லாரும் துக்கத்தெல்லாம் சொல்லி சொல்லி புலம்ப புலம்ப அவருக்கு ஒரே மயக்கம்தான் வருது. அதாவது என்ன தோன்றது, அவருக்கு ஒரு சமயம் இயற்கையில பிபி இருக்கோ அப்படின்னு கூட தோன்றது. ஏன்னா எதுக்கிட்டாலும் அவருக்கு மயக்கம் வந்துடுறது. ராமன் புறப்பட்டு போன பிறகு அக்னிஹோத்திர காரியங்கள்லாம் நடக்கல. ராமன் சகல பிராணிகளுக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவர் இல்லையா? அதனால அவருக்கு வந்த அந்த கஷ்டத்தை பார்த்து லோகம் முழுக்க அப்படியே துக்கத்தால தவிக்கிறது. ஹோமம் செய்யறவாள்லாம் துக்கத்தால ஒண்ணுமே செய்யறதுக்கு மனசு ஓடாம மெய் மறந்து இருக்கா. ஔவாசனம் பஞ்ச யஜ்யம் அப்படிலாம் இருக்கக்கூடிய நித்திய கர்மங்களை கூட கிரகஸ்தாலாம் பண்ணல. நகரத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் வழக்கமா செய்யக்கூடிய வேலைய கூட விட்டுட்டு ஒண்ணுமே செய்ய தோணாம பிரமிச்சு போயிருக்கா. சூரியன் கூட தன்னுடைய அந்த தேஜஸ இழந்துட்டான். யானைகள் தீனிய சாப்பிடல, பசுக்கள் கன்றுகளுக்கு பால் கொடுக்கல, வெகு நாளாக குழந்தைகளே இல்லாம அன்னைக்கு பிரசவித்த அந்த ஸ்திரீக்கு கூட கொஞ்சமும் கூட சந்தோஷமே இல்ல. நட்சத்திரங்கள் கிரணங்களை எல்லாம் இழந்தன. நவகிரகங்களுடைய தேஜஸ் அழிஞ்சு போச்சு. இஷ்வாகு வம்சத்து அரசர்களுடைய குல நட்சத்திரமான விசாகம் புகையால மூடப்பட்டது போல ஆகாசத்துல ரொம்ப மங்களா இருந்தது. அலைகள் பொங்கின சமுத்திரம் போல மகா மேகங்கள் எல்லாம் காத்தால அப்படியே அடிக்கப்பட்ட ஆகாசத்துல எல்லாம் அப்படியே பரவி போயிருந்தது. ராமன் காட்டுக்கு போகும்போது அந்த நகரம் முழுக்க துக்கம் தாங்க முடியாம கிடுகிடுன்னு நடுங்கி போச்சு. எல்லா திக்குகளும் இருட்டால அப்படியே மூடப்பட்டு கஷ்டத்தால அப்படியே முகத்தை மூடிண்டு அழறா மாதிரி இருந்தது. நட்சத்திரங்களும் நவகிரகங்களும் துருவனுடைய அந்த சப்தரிஷி மண்டலம் எதுவுமே கண்ணுக்கு தெரியல. அந்த நகரத்து ஜனங்களுக்கு ஒரு சொல்ல முடியாத ஏக்கம் ஏற்பட்டுடுத்து. சாப்பிடணும் அப்படிங்கிற நினைவே யாருக்குமே இல்ல. அயோத்தியில எல்லாரும் இப்படி கஷ்டத்தை அனுபவிச்சுண்டு ராமனை பத்தியே நினைச்சுண்டு துக்கப்பட்டு இருந்தா, ஜனங்கள் சதா அழுதுடே இருந்தா, யாரோட முகத்திலையும் சந்தோஷக்குறியே இல்ல. எங்க பார்த்தாலும் ஒரே துக்கமயம். காத்து கூட குளிர்ச்சியாக அடிக்கல. சந்திரனை பார்த்தா எல்லோருக்கும் சந்தோஷமா இருக்கும். ஆனா யாருக்குமே அப்படி இல்ல. சூரியன் பிரகாசமாகவே இல்ல. பிரபஞ்சமே அப்படியே துக்கத்துல மூழ்கி போயிருந்தது. ராமன் காட்டுக்கு போகும்போது கௌசல்யை எந்த பாடுபட்டாவது அவனை நிறுத்தி இருக்கணும் இல்லையா? ஆனா அப்படி செய்யலையே. லோகத்துல பெற்ற தாயை கூட இனிமே நம்ப கூடாது அப்படின்னு
புத்திரர்கள்லாம் பேச ஆரம்பிச்சா. கௌசல்யை எத்தனை சொல்லியும் அதை கேட்காம புடிவாதமாக ராமன் காட்டுக்கு போனாரே, அவர் அப்படி பண்ணினதுனால லோகத்துல இருக்கக்கூடிய புத்திரர்கள் எல்லாம் தாயோட வார்த்தைய எப்படி கேப்பா, அலட்சியம்தான் பண்ணுவா அப்படின்னு தாய்மார்கள்லாம் பேசிக்கிறா. தசரதர கைகேயி இப்படி உபதிரவம் பண்ணி மரணம் நேரும்படியாக ஒரு நிலைமைய உண்டாக்கினதை நினைச்சு புருஷர்கள் எல்லாரும் நாம் பெண்டுகளை எல்லாம் நம்பினா நமக்கும் மோசம்தான் வரும், கொஞ்சம் கூட நாம உயர்த்தப்பட மாட்டோம் அப்படின்னு பயந்துண்டு மனைவிகளை கைவிட ஆரம்பிச்சா. கைகேயினுடைய வார்த்தைய கேட்டு தசரதர் ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சதால இனிமே நம்மளுடைய பர்த்தாக்கள் நம்மள இனிமே நியாயமா நடத்த மாட்டா அப்படின்னு மனைவிகள் எல்லாம் தங்களுடைய புருஷனிடத்துல பிரியம் வைக்கப்படாது அப்படின்னு அந்த பிரியத்தை அவள்லாம் ஒழிச்சுட்டா. ராமன் ராஜ்யத்தை இழந்து காட்டுக்கு போகிறதுக்கு பரதன் தானே காரணம் அப்படின்னு கூட பிறந்தவாக்கிட்ட பிரியம் வைக்கிறத நிறுத்திட்டா. இப்படி எல்லாரும் தங்களுடைய பந்துக்களிடத்தில் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாம நமக்கு சகல பந்துக்களும் ராமன்தான், மத்தவாளால என்ன பிரயோஜனம் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறா. ராமன் வனத்துக்கு போக உத்தரவு கேட்ட போது சக்கரவர்த்தியும் கௌசல்யையும் கடைசியில சம்மதிச்சுட்டா. ஆனா ராமனுடைய நண்பர்கள் அப்படி செய்யவே இல்லை. தன் பெற்றோர்களிடத்தில் சொல்லாத ரகசியத்தை கூட ராமன் அவள்கிட்டலாம் சொல்லுவான். உயிர்காப்பான் தோழன் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அதுபோல அவருடைய நண்பர்கள் ராமன் மேல காத்து கூட படாம பிராணனு கொடுத்தாவது அவரை காப்பாத்துறவா. ராமன் காட்டுக்கு போறான் அப்படிங்கிற வார்த்தைய கேட்ட உடனே மூர்ச்சை அடைந்து கீழே விழுந்தவன் யாரும் மறுபடியும் எழுந்தான் அப்படிங்கிறதே கிடையாது. ஒரு பெரிய துக்கம் அவளெல்லாம் அழுத்தும் போது அவளால எப்படி ஏந்திருக்க முடியும்? ஆனா புத்தி மயங்கி போய் இருந்தா. இல்லைன்னா ராமனுடைய காலை பிடிச்சாவது காட்டுக்கு போகாம அவரை தடுத்திருக்க மாட்டாளா? 3 லோகங்களுக்கும் அதிபதியான இந்திரன் இல்லாத பூமி பயத்தால நடுங்கறத போல தன்னுடைய ரட்சகன் தன்னை விட்டு போனதால மகாத்மாவான ராமன் இல்லாத அந்த அயோத்தியை பயத்தாலும் சோகத்தாலும் கிடுகிடுன்னு நடுங்கிட்டு யானை, குதிரை, சைன்யம் இவைகளின் மூலமாக வாய்விட்டு அது அழுதது அப்படின்னு சொல்லி இந்த 41வது அத்தியாயத்தை முடிக்கிறார். 42வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.